சுவாமி, எனக்கு இந்த சுத்ர சக்திங்க ரத்தம் குடிக்கிறதெல்லாம் வேண்டாம். இதுல இருந்து விமுக்தி கிடைக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்கா? அம்மா, அந்த ஜெகன்மாதா உனக்கு சக்தி கொடுத்தது விடுறதுக்காக இல்ல, பயன்படுத்துறதுக்காக. இப்பவே விகதி மாதிரி தாந்திரிகனை வதம் பண்ணி உங்க ஊருக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே நீ நல்லது பண்ணிருக்க. இந்த நேரத்துல நீ கடவுள் உனக்கு எதுக்கு சக்தி கொடுத்திருக்காரு, உன் வாழ்க்கையோட சாராம்சம் என்னன்னு யோசி. ரத்தம் குடிக்கிற விஷயத்த பத்தி சொல்லணும்னா உன் ரத்தத்தை நீ குடிக்கிறது தப்பில்ல. தசமகா வித்யா பத்தி உங்களுக்கு தெரியுமா? தசமகா வித்யான்னா ஆதி பராசக்தியோட ரூபம். காளி தேவி தான் இதோட முதல் அம்சம். நம்ம எல்லாரும் லலிதா சகஸ்வரநாமம் படிப்போம்ல, அந்த லலிதா தேவி கூட தசமகா வித்யால ஒருத்தர். தாரா, புவனேஸ்வரி, மாதங்கி இவங்களும் இதுல தான் சேருவாங்க. ஆனா இந்த தசமகா வித்யாவில் 6வது ரூபம் சின்னமஸ்தா தேவி. எல்லார விட இவங்க ரொம்ப உக்ர ரூபம். இவங்க அவங்க தலையவே வெட்டிக்கிட்டு அவங்க ரத்தத்தையே அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற தாக்கினி வர்ணி கூட கொடுத்தாங்க. உன் ரத்தத்தை நீ குடிக்கிறதுல எந்த தோஷமும் இல்லை.